மானிட்டைசேஷனும் பண்ணிட்டு மானிட்டைசேஷனே 2.5 மாதம் ஆகாதுன்னு பொய்யும் சொல்லிட்டு எப்படி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்றது ரைட்டு. இதையே நான் சொன்னால் எத்தனை ரூபாய் காசு வாங்கினேன், பெறப்பட்ட தொகை ரூபாய் 200 அப்படின்னு கமெண்ட் போனவனுங்க டெக் சூப்பர் ஸ்டாரு ஃபேன்ஸு. ஏன்டா டே இங்கே பெரிய யூடியூபர் சொன்னால் தான் மதிப்பீங்களோ? இங்கே ஜேகே இருக்காரு பார்த்தீங்களா, அவரு இங்கே உத்தமெல்லாம் கிடையாது. அவர் எப்பேற்பட்ட கேடின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு ஆபத்து வந்தால் வந்து வச்சுங்களேன், தப்பிக்கிறதுக்காக என்ன வேணால் பேசுவாப்புல. ஆனால் பயங்கரமான ஒரு தில்லாலங்கடி ஏட்டுடைய பற்றியும் பேசி உடச்சி போட்டிருப்பாரு. ஆனால் நம்ம இப்போ அவரை பற்றி பேச வேணாம், ஏன்னா அவர் என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி மட்டும் பேசுவோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே அவருக்கு முதல்ல சப்போர்ட் தான் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த வீடியோலலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அவர் பண்ணுற வீடியோ எல்லாமே எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாட்டி ஒரு வீடியோ கியூட்டி யூடியூப்னு போட்டார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆப்போசிட்டில் டெக் பாஸ் எந்த ஒரு வீடியோவும் போடல. சரி ஓகேப்பா, இவர் மேலே தான் சொல்கிறது தான் ரைட்டு போலகுது அப்படின்னு தான் நம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ போடுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆள் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம தில்லாலங்கடி இன்னும் பயங்கரமான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பாரு. இதை நானே சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். அப்படி நான் சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க, பெறப்பட்ட தொகைன்னு சொல்லுவீங்க. இப்போ ஜேகே சொல்கிறாப்புல, ஜேகேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தில்லு முன்னாள் ஆளு தான். ஆனால் அவரு என்ன பெரிய யூடியூபர் ஆச்சு, உடனே அவரை போயிட்டு பெறப்பட்ட தொகைன்னு போட முடியுமா? சரி வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு நம்ம சேனல்ல நோ மானிட்டைசேஷன். பட் அதுக்காகலாம் வீடியோ போடாமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பா கம்பல்சரி கண்டினியூவா நம்ம சேனல்ல வீடியோ வரும். நாளைக்கு 3 மணிக்கு மீட் பண்ணுவோம். இவருடைய வேலையை நல்லா ஐப்பேற்றி விட்டு பார்க்குறவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி விட்டு இவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஆனால் இவர் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு எச்ச வேலையை பார்த்தாருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாலே இவரை பற்றி போட்டுட்டேன். என்ன இதை பற்றி எனக்கு ஒத்திக்கினே இருந்துச்சு, இதை பற்றி போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னுவாங்க முட்டா பசங்க. சரி ஓகே, அதனால் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ ஜேகே வந்து பேசியிருப்பாரு, நம்ம நந்தா ப்ரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பற்றி உண்மையை உடச்சிருப்பாரு. ஆனால் இதுக்கு முன்னால் ஜேகே கோமாலந்தாரா என்னன்னு தெரியல, இப்போ வந்து கக்கறாரு எல்லாத்தையும். ரைட்டு, என்னதான் இருந்தாலும் ஜேகேக்கு ஒரு பக்கம் உறுத்திக்கினே இருக்கும்ல, சே நம்மளும் தப்பானவங்க கூட துணை போனால் எப்படி தான் தட்டி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மூலையில் அப்படியே கத்திக்கினே இருந்திருக்கும். அதனால தான் இப்போ வந்து கக்கியிருக்காப்புல. சரி நம்ம ஏட்டுடைய பற்றி விட்டுருவோம், நம்ம டெக் சூப்பர் ஸ்டாரை பற்றி மட்டும் பேசுவோம். இவர் எப்பேற்பட்ட ஆளுனா, தனக்கு அங்கே சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கெல்லாம் அது எக்கச்சக்க சம்பளம், இவருக்கு தெரியல எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுகர் இருக்குங்க, அது இருக்குங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டு நெகட்டிவாக சொன்னால் தானே ஃபேமஸ் ஆக முடியும். அதனால் ஃபஸ்ட் வீடியோவே நெகட்டிவாக போட்டு நல்லா மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபரும் வாங்கி போட்டு அப்படியே தனியாக கம்பெனி ஆரம்பிப்பார். சுகர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தனியாக கம்பெனி ஆரம்பிப்பார், வீடியோ போடுவார். என்ன ஒரு நியாயம் இது? அது இல்லாமல் மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவலங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஹைப்பை ஏற்றி இவருக்கு வியூஸ் சாதகமாக பண்ணுவார். இன்னும் நிறைய விஷயம் ஒரு வீடியோவில் சொல்லுவேன்னு சொன்னார், அதாவது சொல்லி இருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு பார்க்கலாம். இப்போ ஜேகே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். 45 நாட்கள் ஆகும், அதுக்கப்புறமும் சில வாரங்கள் ஆகும், கிட்டத்தட்ட 2.5 மாசம் என்னால் மானிட்டைசேஷன் இல்லாமல் நான் வீடியோ போட போறேன். ஓகே, உண்மையிலே அதுக்கு நம்பப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு செகண்ட் சேனல் ஒன்று வச்சிருக்கேன் ஜேகே. எனக்கு இதே இஷ்யூ தான் நான் ஃபேஸ் பண்ணேன். லெட்ஸ் ஹேவ் a look at it. நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 எனக்கு இந்த மெயில் வந்து 2023. என்ன மெயில்? your channel is not approved for YouTube monetization. அதே மெயில்ல இருந்து எனக்கு வந்திருக்கு. நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அவருக்கு வந்த அதே மெசேஜ் தான் எனக்கும் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும். ஆக்சுவலாக யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி எப்படி இருந்துச்சு மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, யூ அப்ளை ஃபார் இட், அதுக்கு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்றது 1 வீக்கில் அவங்க சேனல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க யூடியூப்னா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, எனக்கு இந்த சேனலுக்கு மட்டும் இல்லை 2 சேனலுக்கு ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டு நீங்க எப்படி உங்க வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அனுப்புங்க. உங்க வீடியோல உண்மையிலே எஃபர்ட் இருக்கா, எப்படி இந்த கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. நீங்க வந்து அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். அனுப்புன அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த மெயிலையும் பார்ப்போம். டிசம்பர் 25 4:52 PM எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு. டிசம்பர் 26 என்ன மெயில் வந்திருக்கு பாருங்க, அப்டேட் யுவர் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல். அதிலே போட்டுன்னு பாருங்க, our team carefully reviewed both your content and your video appeal. அந்த வீடியோ அப்பீல் வந்து போட்டதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜேகே ரிவ்யூன்னு போட்டிருப்பேன், சேனல் லிங்க் போட்டிருப்பேன், 3 நிமிஷம் வீடியோ. ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வச்சுருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜஸ், சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ், தமிழ் இருக்காது, அதில் இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷில் பேசி நான் இந்த மாதிரி பண்ணுறோங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மியூசிக் போடுறேன், இந்த மாதிரி எவ்வளோ எஃபர்ட் இருக்குது, மானிட்டைசேஷனுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால் மானிட்டைசேஷன் வந்துடும்.
பார்க்கலாம். அந்த சேனல்ல பப்ளிக்கா 3 வீடியோஸ் இருந்துச்சு. நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் போட்ட வீடியோ விட லெஸ் எஃபர்ட் தான் இருக்கும். அது அதையே அப்ரூவ் பண்ணி சேனல் மானிட்டைசேஷன் கொடுத்துட்டாங்க. வித்தின் 24 hours 16 hours குள்ளேயே இது நடந்தது. இது வந்து என்னடா உனக்கு நடந்தா எல்லாருக்கும் நடக்குமான்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இது ஒரு ஸ்டெப்பா அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 யூடியூபருக்கு இது நடந்தது. அவங்களும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்பி பண்ணி மானிட்டைசேஷன் ஆச்சு. ஏன்னா இது ஒரு ப்ராசஸா வச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும் அவருக்கும். இது வந்து ஒரு நார்மல் யூடியூபர் எனக்கு வந்து டெக்கை பத்தி பெருசா நாலேஜே இல்லை. என்னாலே ஃபிகர் அவுட் பண்ணி 16 hours என்னோட சேனலை மானிட்டைசேஷன் பண்ண முடியுதுன்னா do you really think Tech Sudarshan, Tech Superstar didn't know about this? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போய் இன்னும் சில வாரங்கள் ஆகும், 2.5 மாதம் ஆகும் சொன்னது போய் ஒன்று. 2வது அவருக்கு மானிட்டைசேஷன் நேரம் ஆயிருக்கும். அவர் வீடியோ போடும்போதே ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே மானிட்டைசேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் அப்பீல் பண்ணியிருந்தா. அவர் அப்பீல் பண்ணலைன்றதை என்னால் நம்ப முடியல. பிகாஸ் எனக்கே இந்த விஷயம் வந்து பார்த்தாலே படிக்கிற விஷயமா இருக்கிறது. அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? கரெக்டான ப்ரூஃப் தான். ஏன்னா யூடியூப்ல ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக அது ஆவலெல்லாம் கிடையாது, ஆயிடுச்சு. அந்த ஆடை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. யூடியூப்ல அதுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆடெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டா எந்த ஆடுமே வந்து வராது. பெரும்பாலும் பார்க்குறவங்க எப்படி உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ அமுத்தி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆடு வரும். ஆடு வந்துட்டு அப்பா மானிட்டைசேன் ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். அவர் என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னா, ஆட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. ஆஃப் பண்ணி வச்சுட்டா ஒரு ஆடு கூட வராது. பார்க்குறவங்க மானிட்டைசேன் ஆகலை, இவர் சொன்னது உண்மைதான் போல இருக்குன்னு நம்பிட்டு இன்னும் கொஞ்சம் அவர் மேலே பரிதாபப்படுவாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுப்பா, பல தடைகளையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாரு, இவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மோட்டிவேஷனாகவே அவர் மேலே ஒரு இறக்கத்தை பட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அங்கே முதலாளியும் ஏமாத்தினார். ஏன்னா இவரை வளர்த்து விட்டது அவர் தான். எப்பயாச்சும் சொல்லியிருக்காரா? அந்த வீடியோவில் சொன்னார், திட்டம் மட்டும்தான் செஞ்சார், வளர்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த விதத்தில் இவர். நான் எப்படி கரெக்டாக ப்ரூஃபோட சொல்கிறேன் பாருங்க. இப்போ 1 day ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஆடு வரும். ஓகேங்களா? டச் பண்ணிங்கன்னா ஆடு வரும். அப்போ மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவாங்க. இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோ எல்லாம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடே வராது. ஆனால் நம்ம சுதர்சன் என்ன சொன்னாப்புல, மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2 மாதம் அதுக்குள்ளே ஆயிடுச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து 1 month தான் ஆயிருக்கும். அங்கே 2 monthன்னு காட்டல. அப்போ 2 மாதம் ஆகலை. அப்புறம் எப்படி நீங்கள் 2 மாதம் ஆகும்னு சொன்னீங்க, ஆனால் ஒரே மாதத்தில் மானிட்டைசேன் ஆகுது? அட்லீஸ்ட் 1.5 மாதம் கழிச்சாச்சும் மானிட்டைசேன் ஆகணும்ல? அப்படியெல்லாம் கிடையாது. இவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு வேலை. யூடியூப் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. ஜேகே வச்ச ப்ரூஃப் கரெக்டு தான். எல்லாருக்குமே ஒரே ப்ராசஸ் தான் நடக்கும். ஒரே மாதிரி தான் மானிட்டைசேஷன் ஆன் ஆகும். ஓகேங்களா? அதை அசால்ட்டாக மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை முட்டாளாக்கி உங்கள் மண்டையில் மிளகா அடிச்சிருக்காரு. அவ்வளோதான். இவரை பற்றி பேசுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பற்றி எனக்கு உறுத்திக்கினே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதை பேசியிருந்தாலும் நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இதுக்கு முன்னாலே அப்படி தான் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவன் சொல்கிறது உண்மைலாம் கிடையாது. வீடியோ பார்க்குற நீங்களும் முட்டாள் கிடையாது. இது என்னுடைய 4வது சேனல், 3 சேனல் டெர்மினேட் ஆகி போயிருக்கு. ஏன்னா நான் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறேன். இப்போ ஜேகே வீடியோ கூட உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். அதுவே ஜேகேக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிடுவாப்புல. நம்ம ஜேகே எப்பேற்பட்ட ஆள்னா அவரும் பயங்கரமான ஆள் தான். தனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் சரி மற்றவங்கள பற்றி கரெக்டாக தான் பேசுவார். இப்போ அவர் பேசணும்னு கரெக்டு தான். ஆனால் எப்போ அவர் மாறுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுமோ அப்போ சப்போர்ட் பண்ணுவார். யார் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டார். முட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் முட்டு கொடுக்காரு. பேச வேண்டிய நேரத்தில் அவங்கள பற்றி பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டார் தலைவர். கொஞ்சம் ஜால்ரா அடிப்பார், சேஞ்சப்பாக இருப்பார். ஓகேங்களா? ஏடோடி ப்ரோவை பற்றி கூட பேசியிருப்பார் அவர் அந்த வீடியோவில். அவர் பேசுறது அந்த உண்மைதான். ஆனால் அதை ஏன் முன்னாலே பேச மாட்டார்? பேச முடியாது அவரால். ஏன்னா அப்போ வந்து இருந்த வேற இது வேற. ஈவில் ஜேகேன்னு மாற்றினார் பார்த்தீங்களா? எதுக்கு தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது. முதல்லலாம் வீடியோ போடுவார் பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுவார். யாருன்னா தப்பு பண்ணியிருந்தா அப்படியே கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவாப்புல. இதுவாக பேசுவாப்புல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு மாறிட்டாரு. என்னடா இது, நம்ம வளரத்துக்கு முன்னால் யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை தட்டி கேட்டு பேசியிருந்தோம். வளர்ந்த பிறகு எல்லாரும் மாதிரியும் ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டுமே, சொம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டுமே அப்படின்னு மனசுக்குள்ளே உறுத்திக்கினே இருந்திருக்கும். தூங்கும் போது தூக்கம் வந்திருக்காது. அதனால ஈவிலாக மாற வேண்டியது தான். பழைய ஜேகேவா மாற வேண்டியது தானே. ஈவில் ஜேகேவா மாறி இருக்காரு. ஏன்னா வந்து அவர் எப்படின்னா, அட எதுக்குங்க உங்களை வேற சும்மா போட்டு குழப்பீங்கன்னு? ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஜால்ரா ஜேகேல இருந்து ஈவில் ஜேகேவா மாறிட்டாரு. 5 பேர் கொண்ட குழு இருந்துச்சு இதுக்கு முன்னால். அந்த குழுவிலேருந்து வந்து வெளியே வந்துருக்காரு போல இருக்கு. ப்ரோ இதுக்கு மேட்ச் தெரிஞ்சு ஒழுங்காக வீடியோ போடுங்க ப்ரோ. குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு ப்ரோ உங்கள் புத்தி. ஜேகே ப்ரோ ரைட்டுங்க, பார்க்கலாம். நம்ம ஜேகே ப்ரோ பற்றி இவ்வளோ பேசுகிறோம் பார்த்தீங்களா? ப்ரூஃப் இல்லாமலாம் கிடையாது, வச்சு செய்ய வேண்டியது தான். அடுத்த வீடியோவில்
பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் வந்தால் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தப்பு நடந்தால் அதை பற்றி பேசாமல் அமைதியாகவே இருக்கிறது எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே ரைட்டு விடுங்க. இப்போ வந்து பொங்கி எழுந்திருக்காரு நம்ம ஜேகே ப்ரோ. இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி கோமால இருந்தாலும் தெரியல. பட் இருந்தாலும் கங்கராச்சுலேஷன் ஜேகே ப்ரோ. ஏன்னா கோமாலேருந்து வெளியே வந்து இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. இதை கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா. ரைட்டு. இங்கே பெரிய யூடியூபரும் கிடையாது, சின்ன யூடியூபரும் கிடையாது, வீடியோ பார்க்குறவங்க முட்டாலும் கிடையாது, நீ வீடியோ போடுறேன்னா நீ புத்திசாலியும் கிடையாது. ரைட்டுங்க. இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அவ்வளோதான். ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இல்லையா. காசு சம்பாரிச்சு அவனை ஆம்பளையாக பிறந்துட்டா என்ன பண்ணுறது, எந்த வித தேலசி எப்படியாவது சம்பாதிக்கணும். நம்ம சுதர்சன் மட்டும் எவ்வளோ நாள் தான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கின்னு இருப்பார். பல பேருக்கு சம்பளம் கொடுத்து முதலாளியே ஆக தேவையில்லையா, அந்த ஆசை யாருக்கு தான் இருக்காது. ரைட்டுங்க. யாருமே இங்கே உத்தமெல்லாம் கிடையாது. பெரிய அளவில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சுருந்தா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது ஓகேங்களா. ரைட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம சேனல் இருந்தால் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வார்னிங் வந்திருக்கு. இப்போ திருப்பி ஏதோ கொடுத்துக்கிறானுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.